ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தேர்வு தான் ஒரு மாணவனோட வாழ்க்கையை தீர்மானிக்கும் அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் நம்பியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இப்போ ஒரு தேர்வு தான் ஒரு மாணவனோட வாழ்க்கையை தீர்மானிக்குது இல்ல. இப்போ ரீசெண்டா நியூ டெல்லியில நடக்கிற போராட்டத்தை பத்தி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த போராட்டம் ஏன் நடக்குது, எதனால நடக்குது அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நீட் எக்ஸாம். ஸோ அந்த எக்ஸாமோட பேப்பர் லீக் ஆனனால அந்த தேர்வை ரத்து பண்ணி அதை எக்ஸாம் வச்சுருக்காங்க. இதுக்காக எவ்வளவோ மாணவர்கள் நைட்டு ஒழுங்காக தூங்காமல் ஒழுங்காக சாப்பிடாம எவ்வளவோ காசு செலவு பண்ணி படித்து அந்த எக்ஸாமை நல்ல முறையில் எழுதியிருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஏமாற்றம். ஆனால் சில மாணவர்கள் இதுலேருந்து ஓகே, இது ஒரு எக்ஸாம், நம்ம அடுத்த எக்ஸாம் நம்ம எழுதிக்கலாம், நம்ம பார்த்துக்கலாம்னு அதுலேருந்து வெளியில் வந்துடுறாங்க. ஆனால் சில மாணவர்களால் அது முடியல. அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஷன் ஆகி அவங்க வாழ்க்கையே முடிச்சுக்கிறாங்க, சூசைட் பண்ணிக்கிறாங்க. இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இனி வரப்போகிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், நீட் படிக்கிறவங்களா இருக்கட்டும், யூபிஎஸ்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை டிஎன்பிஎஸ்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா இன்டர்வியூ இல்லை ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஒன்றை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒர்க்காக இருக்கட்டும், எக்ஸாமாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்கள் லைஃப்பில் ஒரு பார்ட் தானே தவிர இது உங்கள் லைஃப் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் லைஃப்பை முடிச்சுக்கிறதும் சரி, நம்ம சூசைட் பண்ணிக்கிறதும் சரி, உங்கள் ஃபேமிலிக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லை உங்களுக்கு ஒரு தீர்வை தரப்போகிறது கிடையாது. அது உங்கள் லைஃப்பை முடிச்சுக்கிறது மட்டும்தானே தவிர அதை தாண்டி அது எந்த தீர்வையும் தரப்போகிறது கிடையாது. ஸோ இனி உங்களுக்கு யாருக்காவது அந்த மாதிரி தோணுச்சுன்னா தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மனசு விட்டு பேசுங்க, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட மனசு விட்டு பேசுங்க. அப்படி இல்லைன்னா வெளியில் கவுன்சிலர்ஸ் கிட்ட போய் உங்கள் ப்ராப்ளம் சொல்லுங்கள், ஒரு கவுன்சிலிங் போங்க. பல ஸ்டூடெண்ட்ஸ் உயிரை விட்டு, பல ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், போலீஸாக இருக்கட்டும், அடி வாங்கி ரத்தம் சிந்தி தான் நமக்கு தேவையான ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குது, நமக்கு தேவையான ஒரு விஷயம் நடக்குது. அப்படிங்கும்போது இது டெமோக்ரஸி கண்ட்ரி தானே அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புது. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விஷயம் நமக்கு வேணும் அப்படிங்கும்போதும் பல பேர் ரத்தம் சிந்தி, பல பேர் உயிரை விட்டு தான் இன்னமும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்னால ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை மக்களாக இருக்கட்டும் பதில் தாக்குதல் பண்ணுறாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்னால போலீஸ் தாக்குதல் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஏற்றுக்கலாம் அப்படின்னாலும் இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி சில விஷயம் உங்கள் லைஃப் ஃபுல்லாக மறக்க முடியாத ஒரு வழியை கொடுக்கும். உங்கள் லைஃப் ஃபுல்லாக தூக்கி சுமக்கிற மாதிரி ஒரு வழியை கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் லைஃப் ஃபுல்லாக மறக்க முடியாத ஒரு கசப்பான நிகழ்வாக மாறிடும். ஸோ இந்த மாதிரி சில விஷயத்துக்கு நம்ம வாய்ஸை நம்ம ரைஸ் பண்ணி தான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் அங்கே போராடுற எல்லாருமே நீட்டுக்காக படிக்கிறவங்களோ, நீட் எக்ஸாம் எழுதினவங்களோ, அப்படி இல்லாமல் டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறவங்க கிடையாது. அவங்க எல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக, அவங்க ஃபேமிலிக்காக, இல்லை நம்ம எல்லாத்துக்குமே ஒரு நியாயம் கிடைக்கணும்னு போகிறவங்க. ஸோ உங்களுக்கு எது நியாயம்னு பார்த்துட்டு அதுக்காக பேசுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட மென்டல் ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க. மென்டல் ஹெல்த் ஸ்டார்ட்ஸ் வித் ஹியூமனிட்டி. தேங்க்யூ.